அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகரில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த சகோதரி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவு இருந்தது. குழந்தையும் அந்த தாயும் பார்க்கும் பொழுது நடந்த அநீதிகளுக்கு மக்கள் கண்ணீர் மல்க ஒரு வரவேற்பு கொடுத்து அனைவருமே இவர்களுக்குரிய அந்த வாக்குகள் அதிகபட்சமான வாக்குகள் இருந்த அனைத்தையுமே இந்த பாரதிய ஜனதாவினுடைய சூழ்ச்சி அனைத்தையுமே மாற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக்கியுள்ளது. இது போன்ற ஒவ்வொரு தொகுதியிலுமே இந்த பாரதிய ஜனதாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்த திராவிட கட்சிகள் இனி ஆளக்கூடாது என்பதற்காகவும் புதிதாக வரக்கூடிய ஒரு நபரை பினாமியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஆக்கிரமிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்துமே கவனத்தில் கொண்டு இனியாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ஒரு முழுமையாக நம்மளுடைய பழைய அச்சிட்டு வாக்களிக்கக்கூடிய முறையை செயல்படுத்த வேண்டும். அன்றைக்கு ஓட்டுகளை எண்ணுவதற்குரிய அந்தந்த தொகுதியில் நியமனம் செய்யப்பட வேண்டும். இது மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்த முடியும். இந்த பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஒவ்வொரு மாநிலமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் மம்தா அவர்களுடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக மக்களுக்குரிய ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருந்தது. அனைத்துமே ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிலும் அதிகபட்சமான ஓட்டு எண்ணிக்கையில் இன்றைக்கு இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலை அனைத்துமே மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் இதை அனைத்துமே கவனத்தில் கொள்ள வேண்டும். புதுச்சேரி மற்றும் வெஸ்ட் பெங்கால் மற்றும் தமிழ்நாட்டில் இது மாதிரியான இவர்களுடைய இந்த வாக்கு எண்ணுவதற்குரிய குளறுபடிகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களிலும் அனைத்து மாநிலத்திலும் நடக்கக்கூடிய அனைத்துமே முழுமையாக ஜாக்கிரதையாக ஒரு மிகப்பெரிய கவனமாக இருக்க வேண்டும். நன்றி மக்களே.